போ வச்சானுங்க பாரு. அப்போ ஏதோ ஆஃபர் போட்டாங்கன்னு சொல்லி கூட்டம் குமிஞ்சி கிளைமேட் வேறு மாறிட்டு இருக்கு. நல்லா ஜில்லுன்னு இருக்குது ஜிஃபேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி நான் ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே போயிட்டு எடுக்கிறது. வண்டியிலே வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் தெரியுமா, மூணு மொபைல் எடுத்துகிட்டு போக முடியலைங்க, கடுப்பாக இருக்குது. வெல்கம் பேக் ஜிஃபேம். அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் சேஃப் அண்ட் செக்யூரா பத்திரமா சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். எஸ், ஸோ மணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போது கரெக்டாக எங்கடா 3 காட்டுதுங்க. மணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 6:19ங்க. 6:30 நம்ம வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி லாகின் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வச்சுருந்தோம். ஸோ இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மார்னிங் 6:20 ஆகுது. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் இருக்குது. நேராக டீ கடைக்கு போகிறோம். வண்டியில் பின்னாடி வரிக்கி வாங்கி வச்சுருக்கோம். டெய்லி இங்கேருந்து என்ன பண்ணுறோம், நேராக டீ கடைக்கு போகிறோம். அங்கேருந்து வரிக்கி கிரிக்கெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டெலிவரி வந்து கண்டினியூ பண்ணிட்டுருக்கோம். நேற்றெல்லாம் ஒன்றும் பண்ணவே இல்லை. முந்தானத்து ஒன்றும் பெருசாக இந்த 2 நாளில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம டார்கெட் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. 2 நாளில் 40 முடிஞ்சிருக்கணும். 2 நாளில் 20 கூட நம்ம முடிக்கல. ஒரு நாள் நெட்டு இதாச்சு. மறுநாள் ஓகே ஒரு 12 நாள் இப்படியே ஓடிட்டோமே, ஒரு நாள் லீவ் எடுக்கிறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லீவ் எடுத்தாச்சு. ஸோ இன்றைக்கி மறுபடியும் அகைன் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ 600ங்கிறது சாத்தியமாக இல்லையான்றது தெரியல. எனிவே எப்படியாச்சும் அதை நம்ம ட்ரை பண்ணுவோம் 600 கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீப் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க போகலாம். அதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிக்கிறேன், தாகம் அடிக்குது ரொம்ப. கைஸ் மறக்காமல் ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி டே நம்மளுக்கு எப்படி போகுதுன்னு பார்ப்போம். எப்போ 2022 அப்படி கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சுன்னா கிளம்பி வந்துக்கிட்டே இருப்போம். நேரத்தோடு வீட்டுக்கு வந்துட்டு படுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் 6 மணிக்கெலாம் நம்ம போகணும்ல. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி இனிமேல் நம்ம எந்திரிக்க போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போகலாம் வாங்க. நல்லா குளிர ஆரம்பிச்சிருச்சுங்க. நான் வேறு குளிர் தாங்க மாட்டேன். கொஞ்சம் குளிர் வந்தாலே நமக்கு குளிருது. ஜாக்கெட் வேறு வாங்கணும். பார்க்கலாம் வாங்க. ஓகே ஜி ஃபேம். ஸோ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்தாச்சு. கண்ணாடியை கழுவிப்போம். கட்டாமட்டாங்குது, க்ளீனாகவே இல்லை. ஓகே நல்லா கழுவியாச்சு. இங்கே பாரு, இதுதான் வைப்பராம், புது வைப்பர். பரபரங்குது கைஸ். லாகின் போயாச்சு. அண்டு வண்டியில் வரிக்கி வச்சுருந்தோம், நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த வந்து வாங்கிட்டு கேரளா ஹோட்டலில் டீ வாங்கிட்டு வரிக்கி விட்டு காட்டியாச்சு. அதை சாப்பிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். என்னடா அது நாஸ்டான்ற பேரில் இதெல்லாம் சாப்பிட்றீங்களே, உங்களுக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஓகே வெறும் வயிற்றா போகிறதுக்கு ஒரு டீ வரிக்கின்னு போட்டு அடிச்சுட்டு போனால் வயிற்றுல ஏதோ ஒன்று உள்ளே இருக்கும்ல, எதுவுமே இல்லாததுக்கு இதாவது உள்ளே இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஆன்லைன் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். நம்மளோட ஜோன் பாருங்கள், இந்த பிளாக் கலர் கோடு போட்டிருக்குல்ல, இதுக்குள்ளே போய் தான் நான் வந்து பாருங்கள் இந்த பாக்ஸ்க்குள்ளே போய் தான் லாகின் பண்ணி ஆகணும். பட் நம்ம இங்கே இருக்கோம். கொஞ்சம் கிட்ட போய்ட்டு லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஏரியாவுக்கு மறுபடியும் இப்படி இருக்கிற இடத்துக்கே நம்ம வந்துடுவோம். இருக்கிற இடத்துக்கே வந்து நம்மளோட ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லெட்ஸ் இன்றைக்கி நம்மளால் எத்தனை கம்ப்ளீட் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். இது வரைக்கும் நான் எத்தனை ஓட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, பர்ஃபார்மன்ஸ் மந்த்லி 245 ஓட்டியிருக்கேன். இன்னொரு 7 இதில் ஆட் ஆகணும். 9 மணிக்கிட்ட தான் வந்து ஆட் ஆகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ கொஞ்சம் கிட்ட போய்ட்டு லாகின் பண்ணிவிட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக 6:30க்கெலாம் நம்ம லாகின் போகணுன்னு நினச்சோம். பட் முடியல. 6:30க்கு நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியல. 6:30க்கு இதாகிடுச்சு. என்ன சொல்கிறது, 6:30க்கு பிரச்சனை கொடுத்துருச்சு. எனிவே பார்க்கலாம் என்ன இதுன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு போவோம். அப்பயும் பாருங்கள் மணி இப்போ எவ்வளோ ஆயிடுச்சு, 6:43 ஆயிடுச்சு கைஸ். பிரச்சனை இல்லை, கொஞ்சம் கிட்ட போய்ட்டு லாகினை கொடுக்குறோம், கொஞ்சம் ஓட்டுவோம். ஏன்னா விட்டதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். எல்லாம் 2 நாளாக சரியாக ஓட்டலை, நல்லா ஃபோர்ஸாக போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் பண்ணியாச்சு. என்ன தெரியுமாங்க பிரச்சனை, நம்மளால் நினச்சா முடியாதது எதுவுமே கிடையாது. பிரச்சனை எதை தெரியுமா, நீங்கள் வர நான் முடியுமா முடியாதான்னு சொல்லி அந்த எண்ணத்தை பீட் பண்ணுறத விட நம்மளால் வந்துட்டு ஓட்டிக்கிட்டே இருப்போம். 20 ஆகிடும், டைமும் ஆக போகுது. இன்னொரு 4லேருந்து 5 ஆர்டர் நம்ம ஓட்டணும்னு நினச்சா டைம் பிரகாரம் ஓட்ட முடியும். ஆனால் நமக்குள்ளே அந்த ஹிந்தியில் நாங்கள் நப்ஸுன்னு சொல்லுவோம். அந்த நப்ஸு, நம்மளுடைய அந்த விஷயத்தை நம்ம அந்த எண்ணத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி நம்ம ஜெயித்த மாதிரி. நம்ம இப்போ ஒரு என்ன எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு அது எனக்கு தெரியல. நம்மளோட எண்ணம் இப்போ ஓட்டிகிட்டே இருப்பீங்க, டயர்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அப்பாடா டயர்ட் ஆகிற மாதிரி இருக்குது, இதோட நிப்பாட்டிக்குவோம் அப்படின்ற பாருங்க, அதுதான் தப்பு. டயர்ட் ஆகிற மாதிரி இருக்குன்னு நினச்ச வேகத்துக்கு வேணாம், இப்போதைக்கு போதும், கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த எண்ணம் வருது பாருங்கள், அதை உடைக்கணும். இல்லை டயர்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது, இன்னும் டயர்ட் ஆகலையே, இன்னும் நான் 4 ஓட்டிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லி என்னைக்கு நமக்கு தோன்ற விஷயத்த நம்ம உடைச்சி எரிஞ்சிட்டு அதை தாண்டி பண்ணுறோமோ அன்னைக்கு தான் வெற்றி. அதை தான் உடைக்க நானும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்காக நீ உடைச்சிட்டியான்னு நினச்சிட்டு ஆர்வமாக கேட்டுட்டு இருந்திருக்காதீங்க. எனக்கு தோணுனதை மனசில் சொல்கிறேன். அந்த மாதிரி எண்ணம் வரும்போது அந்த எண்ணத்தை உடைக்கிறோம் பாருங்கள், அன்றைக்கி தான் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். இல்லைப்பா நம்மளால் இது முடியாது அப்படின்ற மாதிரி தோணிடுச்சுன்னா அவ்வளோதான். அதை ஜெயிக்க விடக்கூடாது, நம்ம தான் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்கணும். அதை நானும் ஒரு நாள் தான் உடைப்போம் வீட்டுக்கு போகணும்னு ஃபுல் 100% மைண்டு வந்துடும்.
வீட்டுக்கு போகிறதுக்கு ஸ்டேரிங்லாம் திருப்பிடுவோம். அதுக்கப்புறம் இல்லை, நான் இன்னும் 2 பண்ணிட்டு தான் போவேன் அப்படின்னு என்னைக்கு நமக்கு தோணுதோ அன்னைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெற்றி. எனிவே காலையிலே பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக் இருக்குன்னு, எல்லாம் ஸ்கூல் ஆஃபீஸ்ன்னு சொல்லி கிளம்பி போயிட்டுருக்காங்க கைஸ். ஸோ இன்றைய அப்டேட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டு தான், அதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இன்றைய அப்டேட் என்னவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, சவுதி அரேபியாவில் அரசல் புரசலாக ஒரு அப்டேட் வந்திருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு பொய்ன்றது எனக்கு தெரியாது. பிகாஸ் ஃபஸ்ட்டு நம்ம ஹவுஸ் டிரைவராக இருந்தோம், இப்போ ஹவுஸ் டிரைவர் நம்ம கிடையாது. அதனால அந்த அப்டேட் எனக்கு தெரியல. ஹவுஸ் டிரைவராக இருக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா, உங்கள் கஃபிலோ இல்லை மேடமோ சொல்லியிருந்தாங்கன்னா அதை நம்மளுக்கு சேனலில் தெரியப்படுத்துங்க. அது வந்து மற்றவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சவுதி அரேபியாவில் இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்களாமா அப்டேட்டு, ஸ்கூல் ரிலேட்டடாக ஹவுஸ் டிரைவருங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வரப்பிரசாதம் மாதிரி. இனி வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சும்மாவே இங்கே 5 நாள் தானே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6 நாள்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்டு 3 நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலாம், மீதி 3 நாள் ஆன்லைன். 3 நாள் ஸ்கூலு, 3 நாள் ஆன்லைனில் தான் படிக்கணும், 3 நாள் ஸ்கூலுக்கு போய் படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அருமையான அப்டேட் வந்து வெளியாயிருக்கு. நான் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணும்போது ஹிந்தி நியூஸ் சேனல்ஸ்லாம் இங்கே வச்சுருக்கிறாங்கல்ல, அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல, எந்த அளவுக்கு அது உண்மைன்றதும் எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் ப்ரோ இது உண்மை தான் என் கஃபில் சொன்னாங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது 4 பேருக்கு வந்து உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சரி வாங்க, இது உண்மையான்றதை சொல்லுங்கள், 4 பேர் தெரிஞ்சுக்கிட்டோம், கன்ஃபார்ம் ஆகட்டும். என்ன அண்ணன் இங்கே கடையை போட்டுருச்சு, ஓகே நம்மளும் இங்கேயே கடையை போடுவோம். ஏன் இங்கேயே போடுறியா? ஃபேம் சோரோலே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளம்பியாச்சு. போட்டாண்டா ஆர்டரு சூப்பர் அப்பு. எங்கேருந்து போட்டிருக்கான்னு தான் தெரியல. ஐ ஹோப் அப்படின்ற இந்த ஹோட்டலு, ஐ ஹோப்புக்கு நான் போயிருக்கேன். எஸ், இந்த பக்கம் தான் இருக்குது. சரி வாங்க குடுன்னு தூக்கிட்டு போவோம். 9வது ஆர்டர் வந்து நம்ம எடுத்தாச்சு ஜி ஃபேம். என்னடா சொல்கிற 9ஆ அப்படின்னு கேட்பீங்க. அப்போ மணி எவ்வளோடா ஆகுது? அப்போ தான் அதான் சொல்ல அப்போ அப்படிம்பீங்க. எஸ், நவ் டைம் இஸ் 10:40. ஓகேங்களா? 14 கிடையாது, 40, 11 ஆக போகுது. அதுக்குள்ளே நம்ம அல்ஹம்துலில்லாஹ் 9வது அடிச்சிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் காலையிலேயே 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு 6:30க்கெலாம் வண்டி ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஓட்டினதில் 10 மணிக்கு முன்னாடியே நான் 8 முடிச்சிட்டேன் கைஸ். அதாவது 8வது எடுத்துட்டேன், 7வது எடுத்து முடிச்சிட்டேன். 7வது எடுத்துகிட்டு 8வது வந்து தூக்கும்போது 10 தாண்டிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட 8னே வச்சுக்கோங்களேன். அப்படியே நொந்து இப்போ நம்ம இங்கே வந்துருக்குறோம். ஸோ நேரத்தோடு வந்தால் நம்மளது நேரத்தோடு முடியுது. இந்த பாருங்கள், இப்போ இன்னும் எனக்கு ஒரு 3 மணி நேரம் இருக்குது வித்தவுட் டிராஃபிக் ஓட்டுறதுக்கு. அதனால் கிருட்டுன்னு நம்மளால் தாராளமாக ஓட முடியும். அதனால் இந்த ஒரு டார்கெட்டை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணலான்னு இருக்கோம். நம்ம 600 டார்கெட் ஓட்டி ஆகணும். அதில் வந்து 2 நாள் நம்ம சரியாக ஓட்டாதனால இப்போ டெய்லி இன்னிலேருந்து 1ஆம் தேதி வரைக்கும் 23 ஆர்டர் ஓட்டினா மட்டும் தான் 600ங்கிறது கம்ப்ளீட் ஆகும். 23 இப்போ டெய்லி கம்ப்ளீட் பண்ண முடியுமா இல்லையான்னு தெரியல. லெட்ஸ் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஐ ஹோப்புன்றது ஒரு ஹோட்டலு போவோம். இப்போ அங்கே போய் நின்றுட்டு வாங்கி கதீர் பக்கம் தூக்கி போட்டிருக்கான். அங்கேருந்து குடுன்னு இப்போ நம்ம ஓடி போயிட்டு கொடுத்துட்டு வருவோம். கேஎஃப்டிக்கு அந்தாண்ட, கேஎஃப்டி கிங் ஃபஹத் டிஜிட்டல் சிட்டி. ஆமாம், அப்படி தான் நினைக்கிறேன். லெட்ஸ் கோ ஜி ஃபேம், இது கம்ப்ளீட் பண்ணோம். அப்புறம் நீங்கள் எப்படி என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, எப்படி போய்கிட்டு இருக்கு லைஃப்லாம் அப்படின்னு ஒரு அப்டேட்டை தட்டி விடுங்க ஃபேம். ஸோ ஒரு வழியாக நம்ம 12வது ஆர்டர் வந்து எடுத்தாச்சு. ஸோ இப்போ எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்புறோம். எந்த ஏரியாவுக்கு வரக்கூடாதுன்னு நினச்சோமோ சுற்றி அங்கே தான் வந்திருக்கு. பட் மணி வந்து பார்த்திங்கன்னா 12:30 தான் ஆகுது. இன்னும் ஒரு அரை மணி நேரம், இன்னும் ஒரு ஆர்டர் நம்மளால் இங்கிட்ட அடிக்க முடியும். அதுக்கு உள்ளே எப்படியாச்சும் தப்பிச்சு வந்து பார்த்திங்கன்னா நைஸாக நம்ம முதல்ல எஸ் ஆயிடணும் கைஸ். எந்த பக்கம்டா போகுது? ஏதாவது மேப்பை காட்டி தொலை. ஐயோ, இது உள்ளுக்குள்ளே தான் போகுது. போப்பா, நீ போனால் தான் நான் போக முடியும். இப்படி மாற்றி எதாவது பண்ணிகிட்டு இருக்க முடியும்? போங்க, இங்கே உள்ளுக்குள்ளே தான் எங்கேயோ போகுது. இங்கிட்டு வளைச்சி போவோம். அந்த மேப்பு வேறு நவுந்து தொலைய மாட்டேது. ஐஃபோன்லாம் போட்டு வச்சுங்க, டேரக்ஷன் உடனடியாக எக்ஸாக்டாக எங்கேருந்து போகணும் வரணுன்றது எல்லாத்தையும் காமிச்சிடும். இது அவ்வளோ சீக்கிரம் காமிச்சு கொடுக்க மாட்டேது கைஸ். என்னடா இங்கேருந்து போனால் 8 நிமிஷம் ஆகும்னு காட்டுது. 1.7 கிலோமீட்டர் தானே. ஓகே, ஏதோ ஒலையா மெயின் இடத்துல வந்துட்டோம். இங்கே வந்து நிறைய கம்ப்யூட்டர் வரானா பாருங்களேன். சம்மந்தம் மேலாம் நின்றுட்டான் பாருங்கள். கபோதி நின்று தொலை வருது பாரு நமக்குன்னு. என்னடா பண்ண வந்தாங்க? முன்னாடி பின்னாடி எங்கேயுமே நான் வர மாட்டாங்க. அவள் தான் அவனுக்கு தோணிச்சு நின்றுட்டான். சவுதிக்காரனும் இல்லை, ஏதோ இந்தியன் டிரைவர் தான். நின்றுக்கிட்டான் ஜாலியாக, நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னு. நீ முடிஞ்சால் போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சேலஞ்ச் பண்ணுறான் கைஸ். எனிவே, ஸோ இந்த ஏரியாவில் வந்துட்டோம். ஒரு ஆர்டர் தூக்கி நம்மளுக்கு யாஸ்மினோ மல்காவோ இந்த சைடு எங்கன்னா கொடுத்தான்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பார்க்குறேன். தம்பி, நீ வர்றது ராங் ரூட்டு, பார்த்துக்க.
ஓ சிக்னலு, அதனால தான் பயபுள்ள. ஓகே, அப்படியே லாஸ்ட் ட்ராக்லேயே வச்சுக்கோம். பிகாஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு தான் போகணும், அதனால பிரச்சனை இல்லை. ஏன்பா கொஞ்சம் க்ராஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் கொடுக்குது? எஸ், இப்போ தான் கரெக்டாக இருக்கு ஆங்கிள். அப்பயும் கொஞ்சம் க்ராஸாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் தெரியுது. எனிவே போவோம். இப்போ இந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுவோம். திஸ் இஸ் ஒலையா, ரியாத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான மெயின் சிட்டி, பிஸ்னஸ் மேக்னெட்ஸ், சம்பாதிக்கிற இடம் இதெல்லாம். ஆனால் என்ன, ஒரு ஆர்டருக்கு ஒரு ஆர்டர் பில்டிங்காக வந்து விழுவும் ஆர்டர். இந்த இடத்துல பார்க்கிங் இஷ்யூ ரொம்ப பெருசு பாருங்க. ஒரு பைக் காரனுக்கே கிடைக்காம எப்படி சந்தில் சொருவிட்டு போயிருக்கான். ஆனால் பைக்கு கூட பிரச்சனை இல்லைன்னு வச்சிங்களேன், ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணி வச்சுருவாங்க. இருந்தாலும் கார் ஓட்டுறது தான் இங்கே சேஃபு பைக்கை விட. ரெண்டாவது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பைக்கில் என்ன ஒரு பிரச்சனைனா, காஃபி கீஃபிலாம் வந்துருச்சுன்னா எடுத்துன்னு போகிறதுக்கே பயமாக இருக்கும். இந்த காரில் எடுத்துகிட்டு போகிறதுக்கே கொஞ்சம் யோசனையாக இருக்குது. பட் பைக்கிலலாம் இன்னும் கொஞ்சம் டேஞ்சராக தான் நமக்கு ஃபீல் ஆகும். எனிவே ஸோ வந்தாச்சு குடுன்னு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை போய் கொடுப்போம். எங்கே லாரி போகுதா இல்லை வேறு எதுக்கும் நிற்கிதா? ஓ, பார்க்கிங் பண்ணிவிட்டு நிற்கிறாங்க பயப்புள்ள. நமக்கு அப்படியே ரைட் சைட்லேயே போயிடணும், சிக்னலில் நவுந்து மாலுக்குள்ளேருந்து வந்துடக்கூடாது. பெரிய தலைவலியாக போயிடும் அப்புறம் சுற்றி கித்தி எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே. அது ஒன்று தான் இந்த பக்கம் விளையா பக்கம் வந்தால் கொஞ்சம் நமக்கு பயம். எனிவே ஏதாச்சும் வந்துச்சுன்னா இப்போ சமாளித்து போய் தான் ஆகணும். வாங்க பார்ப்போம். ஹே ஃபேம்ஸ், ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா 14வது ஆர்டர் இப்போ நம்ம எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி நான் மாட்டுக்கும் பேசிகிட்டு இருந்திருக்கேன் 2 நிமிஷம் பைத்தியம் மாதிரி. அப்புறம் பார்த்தா தெரியுது மைக் ஆன் பண்ணவே இல்லைன்னு. ஏன்னா வண்டியில் மொபைல் வச்சுட்டு இப்போ 14வது ஆர்டர் வந்துச்சுன்னு எடுக்க போனேன். மணி வந்து பார்த்திங்கன்னா 2 போகுதுங்க. ஒரு 40-45 நிமிஷம் இருக்கும் இந்த ஆர்டரை எடுத்து. வச்சானுங்க போகிற அப்போ ஏதோ ஆஃபர் போட்டாங்கன்னு சொல்லி கூட்டம் குமிஞ்சி கஸ்டமரே குமிஞ்சிட்டாங்க. எங்கள் ஆன்லைன் ஆர்டர்லாம் கம்மியாக தான் இருந்துச்சாங்க. கம்மியானு இல்லை, அதிகமாக தான் இருக்குது. எடுத்து கரெக்டாக சர்வ் பண்ண மாட்டானுங்க. நான் ரொம்ப நேரம் சொல்லி கத்தினதுக்கப்புறம் தான் பில்லே வெளியே எடுக்கிறான். அதுக்கப்புறம் தான் உள்ளே கொடுக்குறான், இதை ரெடி பண்ணுங்கப்பா அப்படின்னு. அங்கே வர்றதெல்லாம் ஸ்பைஸியாக வந்துட்டு இருக்குது. நான் கேட்டது ஏதோ இல்லை போல இருக்குது. அதை செஞ்சு கொடுக்கறதுக்குள்ளே 45 நிமிஷம் டைம் ஆகிடுச்சு. அப்புறம் அப்பீல் பண்ணி அந்த அப்பீல்லேருந்து வெளியே வந்து டைம் அதிகமாக்கி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ பொழப்பு முடிஞ்சது. பார்த்துங்க, ஆர்டர் டிலேவா எப்படியும் டிலே தான். என்னத்தன் பண்ணுறது, மர்ச்சண்டே இவ்வளோ லேட் பண்ணிட்டான். இன்னும் 13 நிமிஷம் இருக்குது. 4 நிமிஷத்தில் கொண்டு போய் கொடுங்குது. 4 நிமிஷத்தில் இப்போ டிலே ஆகிடுமா? எப்படி போக முடியும்? ஒன்றும் போக முடியாது. இந்த மாதிரி கொஞ்சம் சட்ட சிக்கல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபீல்டில் வரதான் செய்யும். அதெல்லாம் பொறுமையாக இருந்து நம்ம எப்படியா ஹேண்டில் பண்ணணும். பென்ட்லி ரோல்ஸ் ரோய்ஸ்க்கு டக்கர் கொடுத்துட்ருக்கோம் என் ஒருத்தன் தான். எனிவே ஸோ இப்போ கொடுக்கணும் போவோம். போயிட்டு ரியாத் ஜூ இந்த ஜூக்குள்ளே எப்படியாவது ஓடி போயிட்டு கொடுத்துட்டு வருவோம். ஜூக்குள்ளே இல்லை, கிட்டத்தட்ட ஜூ கிட்ட போகுது. அங்கேருந்து எங்கே போடுவான்னு தெரியாது. லெட்ஸ் பார்க்கலாம் வாங்க. டிராஃபிக் ஆக போகுதுங்க. இந்நேரத்துக்குலாம் நான் 15-16வது எடுக்க வேண்டியது 14லே ஸ்டக் ஆகி நின்றுட்டேன் கைஸ். அண்ணன் எவ்வளோ பண்ணாருன்னு தெரியல, பார்க்கலாம். ஏதோ பசிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒரு ஃபிலாப்பில் சாண்ட்விச் ஒன்று 7 ரியாலுக்கு வாங்கி கடையில் சாப்பிட்டுட்டேன். வண்டி அங்கே உட்காந்து வண்டியிலே ரன்னிங்லேயே சாப்பிட்டுட்டேன். அதனால் ஓரளவுக்கு வயிறு கொஞ்சம் தாக்கு பிடிச்சி நிற்கிது. பார்ப்போம் கிட்ட போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கூட்டம் வந்தாலே கடுப்பு. அவங்க என்னமோ ஆஃபர் போட்டாங்க போலக்குது. அதுக்கு இந்த கூட்டம் கொடுக்கறதுக்கு 45 நிமிஷம் ஆகிட்டான். ஒன்றும் இல்லை, எல்லாம் சிக்கன்லாம் ரெடியாக தான் இருக்குது. என் பில்லு எடுக்காமல் இருந்துட்டு நானும் நம்பரை காட்டிட்டு இருக்கேன். வரும்பா வந்தால் சொல்கிறேன் சொன்னப்பா இதில் பாக்ஸ்னு போட்டிருக்கேன். நீங்கள்லாம் குட்டி பாக்ஸ் போட்டுட்ருக்கீங்க. ஃபேமிலி கேதரிங் பாக்ஸ்னு போட்டிருக்கு. அது பெருசாக இருக்கும். எனக்கு ஒன்றும் பெருசாலாம் அங்கே ஒரு பாக்ஸ் இது வரைக்கும் தெரியவே இல்லை. நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். அவனுங்க அடிக்கிட்டு இருக்கானுங்க. நல்லா எடுத்து சொல்கிறா அப்படின்னு. அப்புறம் கிட்ட போய் கேட்டிருக்கான். அப்படி ஒரு நம்பர் இங்கே இல்லைன்னு இருக்கான். அப்புறம் மிஷின்லேருந்து எடுத்து அதுக்கப்புறம் தான் கொடுக்குறான். அப்போ என்னன்னு சொல்லுவான் மனுஷன், நீங்களே சொல்லுங்கள். எனிவே ஸோ கொடுக்கணும். இப்போ போயிட்டு நம்ம டெலிவரி கம்ப்ளீட் பண்ணுவோம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த கட்ட வேலையில் ஈடுபடுவோம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி நம்மளோட ஏரியாவுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் பக்கத்தில் போட்டிருக்காங்க. அது எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். ஹாய் கபா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்குது பாருங்கள். அந்த கடை ஆக்சுவலாக பின்னாடி வழியாக தான் போகணும். கபாப், ஆமாம், ஹாய் கபாப் அப்படின்னு இந்த வழியாக இப்போ வந்து பேக் சைடில் தான் போய் கொடுக்கணும். நிறைய ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. ஸோ நம்ம பின்னாடி வழியாக சுற்றி பிக்கப்புக்குன்னு சொல்லி இப்போ சவுதி அரேபியாவில் நிறைய ரெஸ்டாரண்ட்டில் வச்சுருக்காங்க. பிக்கப் என்ன காற்று அங்கேருந்து வருது. இடம் சின்னதாக இருக்கிறதால அப்படியே பூதி கம்ப்ரஸ் ஆகி வேகமாக அடிக்குது நம்ம வேலை. அடா கிளைமேட் வேறு மாறிட்டு இருக்கு. நல்லா ஜில்லுன்னு இருக்குது ஜிஃபேன். நமக்கு முன்னாடி எத்தனை பேர் பின்னாடி வெயிட் பண்ணுறாங்கன்னு தெரியல. பின்னாடி வண்டியை எடுத்துகிட்டு வந்துருந்துருக்கலாம். பட் ஓகே, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலுடைய பேக் சைடு. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. பெரிய ஏசி பாருங்கள். நான் 4 டன் 5 டன் ஏசி இருக்குமா? இது எத்தனை டன்னுங்க இருக்கும் எனக்கு தெரியல. 10.15 அது வேறு என்னமோ எழுதுருக்கு. அப்பா
அனல் காற்று என்ன வீசுது கைஸ், சூப்பர். 14வது எடுக்கிறதுக்கு 15வது ஆர்டர் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். மணி வந்து பார்த்தீங்கன்னா 2:30 3 மணி ஆகி போகுதுங்க. 3 மணி ஆகிடுச்சு. இங்கே பாருங்க, ஹாய் கபாப்னு இங்கே தான் இருக்குது. லட்சி ஆர்டர் ரெடி ஆகிடுச்சுன்னா இங்கே வருவாங்க. தட்டுவோம் ஃபஸ்ட்டு. உள்ளேருந்து வருவாங்க, ஆர்டரை சொல்லிட்டு போவோம். எடுத்தாச்சு ஆர்டரு. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி நான் ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே போயிட்டு எடுக்கிறது. வண்டியிலே வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன் தெரியுமா, 3 மொபைல் எடுத்துகிட்டு போக முடியலைங்க, கடுப்பாக இருக்குது. இன்றைக்கி காலைல 6 மணிக்கு வந்ததால் ஓரளவுக்கு நம்மளால் 15வது ஆர்டர் இந்த டைமுக்கு எடுக்க முடிஞ்சு. இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்க. வாங்க, ஏதோ சின்னோண்டு கபாப் சாண்ட்விச் மாதிரி உள்ளே பெப்சி போட்டு கொடுத்துட்டாங்க. வண்டி எடுத்துகிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போவோம். ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா 17வது ஆர்டரை நாம் தூக்கி விட்டோம். ஸோ இப்போ இங்கேருந்து எங்கப்பா சவுண்ட் வந்துட்டு இருக்கு, மியூட் பண்ணலான்னு 945 எங்கன்னு கத்திட்டு இருக்காங்க. இங்கே நாங்கள் ஆக்சுவலாக வந்து குரூப்பில் பேசிகிட்டு இருக்கோம், இன்ஸ்டாகிராமில் பேசிக்கிட்டே அப்படி வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறது. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 17வது ஆர்டர் வந்து இங்கேருந்து தூக்கி யாஸ்மீனுக்கு போட்டு விட்டுட்டாப்புல. 14 நிமிஷம்னு சொல்லி காட்டுது. அப்படியே இப்போ உருட்டிட்டு போவோம். உருட்டிட்டு போயிட்டு இப்போ இதையும் கொடுத்துட்டு கொடுன்னு ஓடி வருவோம். ஜி ஃபேம், லெட்ஸ் கோ. ஓவர்டேக் பண்ணுப்பாயாப்பா, மூடிட போகிறாங்க சிக்னலை. ஏய் கேப் போடுறா, உள்ளே பூந்துடாத. ஓகே சூப்பர். அப்போ யாஸ்மின் வந்தாச்சு. ஆரிதுலேருந்து இன்னொரு 4 ஆடணும், 3 தான் தேவை. சேவனேன்னு இங்கேயே வச்சிருக்க வேண்டியதானே, தூக்கி நம்மளை ஏரியா விட்டு வெளியே போட்டாங்க கைஸ். இப்போ அங்கேருந்து எங்கே வேணாலும் போடுவோம். ஏன்னா இந்த ஏரியாவில் கொஞ்சம் டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், சிக்னல் மட்டும்தான். அங்கே சும்மாவே ரோட்லேயே டிராஃபிக் இருக்கும், அதுதான் பிரச்சனை. அதனால தான் அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு நினைக்கிறோம் யாருமே. என்ன மாதிரி இது மாதிரி நான் நினைக்கிறதில்ல, எங்களை மாதிரி நிறைய ரைடர்ஸ் இப்படி தான் நினைப்பாங்க. ஏன்பா நல்லா தானே போயிட்டுருக்கு, எதுக்குடா பிரேக் அடிக்கிற? ஓகே, இப்போ இங்கிட்டு போவோம். இப்படி இங்கிட்டு மாறி போவோம். எல்லாம் ஆஃபீஸ் விட்டு இப்போ வீட்டுக்கு இங்கே அங்கேயும் தெரிச்சு ஓடுறாங்க கைஸ். மணி வந்து பார்த்தீங்கன்னா 4:30 ஆகிடுச்சு. அப்படியே ஓடுவோம். ஓடி போயிட்டு இப்போ வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்புவோம். ஓகேவா, லெட்ஸ் கோ சீஃபா. ஸோ ஒரு வழி வந்து பார்த்தீங்கன்னா நேராக நம்ம டியூட்டி முடிச்சுட்டு எந்த ஒரு வீடியோ அதிகம் என்னால் எடுக்க முடியல. ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்துட்டிங்கன்னா லூலுவில் வந்து இப்போ இந்த ஒரு ஃபோன் நான் வந்து வாங்கினேன். இன்ஃபினிக்ஸ் 50S 5G ப்ளஸ்ஸுங்க. ஸோ இது வந்து நம்ம இப்போ எடுத்திருக்கோம். 6G கிடையாது, 5G ப்ளஸ். ஆனால் பில்லு உள்ளே இருக்குது. ஸோ எவ்வளோக்கு எடுத்தால் என்ன ஏதுன்றதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக ரூமில் போய் சொல்கிறேன். இந்த ஃபோன் தான் நம்ம இப்போ வந்து எடுத்துருக்குறோம். அல்டிமேட்டாக இருக்கா. பேக்கில் லெதர் மாதிரி இருக்குல்ல, இது கவர். உள்ளேயும் பார்த்தீங்கன்னா இதே லெதர் ஃபீல் தான் கொடுக்கும். ஓகே, ஸோ இந்த கலர் எனக்கு அவ்வளோ பிடிக்கலனாலும் ஓகே, வேறு கலர் கிடைக்கல நமக்கு. ஸோ இன்ஃபினிக்ஸில் இது எடுத்துருக்கிறேன். நல்லா இருக்கா? சரி ஓகே, வாங்க ஃபஸ்ட்டு இப்போ மீன் வாங்கணும், எடுத்துகிட்டு கிளம்புவோம். ஃபேம் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் அனதர் டே தான். முடியெல்லாம் பார்க்காதீங்க, இது ஸ்டைலு. தூங்கி எந்திரிச்சாச்சு, பல்லு விளக்கியாச்சு, மூஞ்சி வாஷ் பண்ணிவிட்டு கம்பெனி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கிளம்பியாச்சு. என்னடா ஒரே இது நீ ரெகுலராக போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க. இதை ஒரு 3 நாள் போடுவோம், அப்புறம் அடுத்த ட்ரெஸ் ஒன்று இருக்குது, அது ஒரு 3 நாள். இப்படி 2 இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிப்பீட்டடாக வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ண போகிறோம். நான் ஒரு டைமும் சும்மா ஒன்றா இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இப்போ வந்து நம்ம நேற்று வந்து ஒரு மொபைல் வாங்கிட்டு வந்திருப்போம் அப்படின்னு சொல்லி லூலுவில் லாஸ்ட்டாக முடிச்சிருப்போம். பிளாக் அவ்வளோ பெருசாக நான் கண்டினியூ பண்ணியிருக்க மாட்டேன். ஓகேங்களா, ஏன்னா ஃபஸ்ட்டு மாதிரி வந்து இப்போ நம்மளுக்கு இல்லவும் இல்லை, ஃபஸ்ட்டு மாதிரி இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. நேற்று வந்து நம்ம போனது வந்து இந்த ஃபோன் எடுக்கிறதுக்கு தான். இது வந்து பார்த்திங்கன்னா டெக்னோ ஃபோனு. 830 ரியாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்துச்சு. இதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, என்னுடைய Honor X9Bன்னு ஒன்று இருந்துச்சு, அதை நான் வந்து என்ன பண்ணிட்டேன், சேல் பண்ணிட்டேன். நல்லா இருந்த ஃபோனை இப்போ நீ ஏன் சேல் பண்ண அப்படின்னு கேட்பீங்க. அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ இது நான் எதுக்கு எடுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒன்று இது எனக்கு சீப்பாக இருந்துச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா 4 மாதம் இஎம்ஐயில் போட்டு எடுத்தேன். மாதத்துக்கு 210 ரூபா கட்டணும். இப்போ நீ ஏன் அதை கொடுத்த, இது எதுக்கு இஎம்ஐயில் எடுத்த கடனா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து காரோட இன்சூரன்ஸ் இருக்குல்ல, அது வந்து நான் பே பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னும் 2 மாதம் இன்சூரன்ஸ் பே பண்ணணும். இந்த மாதம் பே பண்ணுறதுக்கு காசு இல்லை. எனக்கு இன்னும் சேலரி வந்து இன்னும் முழுசாக 1 மந்த் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை கொடுத்து இன்சூரன்ஸை பே பண்ணிட்டேன். இதோட ஒரு பங்கில் இதை வாங்கிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு அகெயின் இன்னொரு மொபைல் வேணும். அதனால் விச் இஸ் நல்லா இருக்குது, கொஞ்சம் ஸ்லிம்மாக கை கன்றா அப்படி உள்ளுக்குள்ளே நல்லா குட்டியாக நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. 5200 mAh பேட்ரி. அதனால தான் இதை வாங்கணும். அதர்வைஸ் நத்திங், வேறு எந்த ஒரு காரணமும் இல்லை. அதை தான் உங்கள்கிட்ட இப்போ சொல்லிகிட்டு இருந்தேன். எனிவே, ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கேருந்து வந்து இப்போ நம்ம கிளம்பலாம். எங்கப்பா ஆட்டோவில் வை. எஸ், ஆட்டோவில் வச்சாச்சு, நெட் ஆன் பண்ணியாச்சு, ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணியாச்சு. அப்படியே மூடி வச்சுருவோம் இப்போ நம்ம. நல்லாயிருக்கு. ஸோ எஸ், இதுதான் ரீசன், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்திக்கலாம். எந்த மாதிரி கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் ஒரு ப்ரீஃபாக எனக்கு எழுதி விட்டிங்கன்னா போதும். மேபி இப்படியே தான் நம்ம வீஸ் போயிடுற மாதிரி போயிட்டு இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்யூச்சரில் வந்து இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒன்லி ஷார்ட்ஸ் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணலாம்னு இருக்கிறோம்.
நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஃபியூச்சர் மீன்ஸ் அதிகம்லாம் இல்லை, இன்னொரு அதிகபட்சம் 1 மந்த்து vlog மேபி வரும். ஏன்னா ரீச் இல்லாத ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து மறுபடியும் அதையே ரிப்பீட் பண்ணிகிட்ருக்கோம். அப்போது ரீச் இல்லை அப்படின்றதால என் மேலே தப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, முதல்ல இருந்தது என்னோடய கண்டென்ட் வேறு, இப்போ இருந்தது என்னோடய கண்டென்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. பாதி பேருக்கு மேலே போயிட்டீங்க, நிறைய பேர் unsubscribe பண்ணிட்டாங்க. அவங்கள இன்னமும் இழக்க விரும்பலை, அவ்வளோதான் டீசெண்டாக நான் சொல்கிறது. கொடு. துணி ஈரமாக்கி வந்தாச்சு. இப்போ வண்டியை கொஞ்சம் தொடச்சிக்கிறேன். தொடச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா வியாபாரத்துக்கு கிளம்புவோம். ஜிஃபேன் வேலைக்கு கிளம்புவோம். சாரி, அதில் வேறு வியாபாரம்னு வருது. ஏதாவது பிஸ்னஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அதையும் நான் ட்ரை பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்ணிவிட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகேவா? மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய், லவ் யூ ஆல்.